சோஷியல் மீடியா மூலமாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய மக்கள், எம்எல்டி குடும்பம் உங்களை வரவேற்கிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வார நாட்களிலும் தங்கள் திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கிறவர்கள் இந்த ஆராதனையிலே நீங்கள் பங்கெடுத்திருப்பீர்கள் என்றால், சோஷியல் மீடியா மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், திருச்சபை உங்களை வரவேற்கிறது. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து, கர்த்தர் உங்களை சாட்சியாய் கர்த்தர் உங்களை நடத்துவார் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அந்த வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம், எடுத்துக்கொள்வோமாக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, வசனம், மனப்பாடமாக தெரிந்து வைத்திருக்கிற ஒரு வார்த்தை தான், வசனம்தான். அதை கொண்டு தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு அவர் பேச இருக்கிறார். எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். Psalms 55:22. 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். மறுபடியுமாய் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். எத்தனை பேர் இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை ஆமேன் என்று அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீதிமானை ஒருபோதும் நம்புறீங்களா அதை, அந்த வார்த்தையை? அப்போ நீங்கள் எதை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம். இந்த வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னா, அவர் என்னை தள்ளாட விட மாட்டார், என்னை தள்ளாட ஒட்டார் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால், நான் சொல்லுவேன், நீங்கள் ஏன் கலங்க வேண்டும், நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு வார்த்தை, அதற்கு மேலே இருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற காரியம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறார்னா, ஏதோ எழுதணும் அப்படின்னு இந்த இடத்துல அவர் எழுதலை, சொல்லணும் என்கின்றதற்காக அவர் இந்த இடத்துல எழுதலை, இல்லாவிட்டால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை எழுதலை. மாறாக நம்ம பார்ப்போமானால், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கு உண்டாகிற அந்த பாரமான அந்த சூழ்நிலையில் யார் மேல் நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதற்கு சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் எடுத்துக்கொள்ளுவோம், இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்வோமே, நமக்கு ஒரு பாரமான ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அப்போ நம்ம யாரை நாம் சார்ந்து கொள்ளுகிறோம், யாரை சார்ந்து நாம் தேடுகிறோம் என்பதை நாம் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். கடந்த ஞாயிற்றுக்கிழமையே இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குரிய அந்த வார்த்தையினுடைய தலைப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார். இறங்குகிற கர்த்தர் என்கிற அந்த வார்த்தையை அவர் எனக்கு கொடுத்து, அதிலிருந்து அவர் என்னோடு இடைப்பட்டு கொண்டு தான் இருந்தார். ஆனால் நேற்று ஒரு சில கர்த்தரோட பிள்ளைகளோடு கூட பேசும்படியான ஒரு நேரம் எனக்கு கிடைத்தது, அவர்களை விசாரிக்கும்படி. அப்போ நான் பேசின கர்த்தரோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் கேட்டது என்னன்னா, அவர்கள் சுமக்கிற ஒரு பாரமான விஷயங்கள். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று ஒரு 2-3 பேரோடு எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு விசாரிக்கிறதற்காக ஊழியக்காரனாக நான் தொடர்பு கொண்ட போது, அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் இருந்ததான அந்த பாரமான காரியங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது ஆண்டோட சமூகத்தில் நான் ஜெபித்தேன், ஆண்டவரே,
நான் ஒரு ஊழியக்காரனாக, உங்களுக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக, நீர் கொடுத்திருக்கிற மந்தைக்கு ஒரு மெய்ப்பனாக, உங்களுடைய பிள்ளைகள் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நான் கேட்கும்போது எனக்கு வேறொரு வார்த்தை அவளுக்கு இருதயத்திற்கு ஏற்றவாறு நீர் எனக்கு கொடுங்கப்பா, இந்த வார்த்தை நான் இன்னொரு நாள் நான் பேசுகிறேனே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் தயவாய் நான் நேற்று இரவு அதை பற்றி நான் சிந்தித்து கேட்கும்போது ஆண்டவர் அதற்கு ஆம் என்று அதை அவரும் ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தையை எனக்கு அவர் காண்பித்தார். ஏனென்றால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் பாரத்தை சுமக்கிறோம், பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பாரம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாக இருக்கலாம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் சொல்லுவீங்க, அது உங்களுடைய பாரமாக இருக்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு என்ன பாரம் அப்படின்னா, நான் எப்போல்லாம் இந்த ஸ்டெப்ஸில் ஏறணும் இறங்குறணும், எப்போல்லாம் இந்த தெருவழியாக உள்ள நுழையிறணும், அப்போல்லாம் எனக்கு ஒரு பாரம் வந்துடும். இந்த வண்டியை டூ வீலரை ஸ்டாண்டு போடும் போதே அந்த கார்னர் அந்த வாசலை பார்த்த உடனே எனக்கு ஒரு பாரம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சீக்கிரம் ஒரு இடத்த தாங்கப்பா, இந்த வழியில நாங்கள் நடந்து போகணுமா, அந்த ஒரு பாரத்தோடு தான் நான் நடந்து வரேன். இந்த ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றும் நான் ஏறும்போது சீக்கிரம் இந்த நிலை எங்களுக்கு மாறணும், எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுங்க, இப்படி தான் நான் மேலே ஏறி வரேன். ஏன்னா சபையில் வயதில் முதிர்ந்தவர்கள் அவள் ஏறி வரும் பொழுது அவர்கள் படுகிற அந்த கஷ்டத்தை நான் அறிந்திருக்கேன். ஏன்னா இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்களே நான் பார்க்குறேன், மேலே ஏறி வந்து நின்ன உடனே சின்ன பிள்ளைங்க பாருங்க. அப்போது வயதில் முதிர்ந்தவங்க அவர்கள் நிச்சயமாய் கஷ்டப்படுவோம், அதை நான் உணர்கிறேன். அப்போ என்னுடைய பாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு இடத்தை எங்களுக்கு கொடுங்க. எனக்கு நான் கேட்கல, என்னுடைய லைஃபுக்கு என்னோட வாழ்க்கைக்கு நான் கேட்கல, உம்மை ஆராதிக்கும்படி சந்ததி சந்ததியாய் நீர் கொடுத்திருக்கிற மந்தை, அது மந்தையாக காலம் காலமாக ஜெனரேஷனாக உம்மை ஆராதிக்கும்படி எங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தான் ஆண்டவரிடத்துல நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அதுதான் என்னுடைய பாரமாக இருக்கு. கடந்த ஒரு சில காலங்களாக மாதங்களாக ஆண்டவர் இப்படி எனக்கு ஒரு பாரம் இருந்தாலும் இன்னொரு பாரத்தையும் ஆண்டவர் எனக்கு வைத்தார். சில நேரங்கள் என்னுடைய நண்பரை பார்க்கும்படி எக்மோர் கோர்ட்டுக்கு நான் போவேன். சில நேரத்தில் நான் சந்திக்கணும் போது அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த கோர்ட்டில் இருக்கிறேன், நீங்கள் அங்கே வந்துட்டீங்கன்னா நம்ம கொஞ்சம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அங்கே நம்ம பேசுவோம், நீங்கள் அங்கே வந்துருங்கன்னுவாங்க. நான் சில நேரங்கள் அடிக்கடிக்கு நான் அந்த இடத்துல என்னோடய நண்பர்களை நான் பார்க்க அங்கே நான் போவேன். அப்போது நான் அங்கே போகும்போது ஒரு முறை நான் கேட்டேன், எங்கே இருக்கிறீங்க? அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த இடத்துல நான் 3rd ஃப்ளோரில் இருக்கிறேன், 3rd or 4th ஃப்ளோரில் இருக்கிறேன், நீங்கள் அங்கே வந்துருங்க அப்படின்னார். சரி, நான் அங்கே போகினேன். போனால் அவர் அந்த இடத்துல உள்ள கொஞ்சம் அவர் வேலை செய்து கொண்டு இருந்தார் அந்த கோர்ட்டுக்குள்ளே. ஸோ ஆகவே நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். நான் எதையும் கவனிக்காமல் நான் அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் நின்றுட்டு இருந்தேன். எனக்குள்ள உள்ள மனுஷன், உன்னோட வலது பக்கமாக நீ திரும்பிப்பாரு, உன்னோட வலது பக்கமாக திரும்பிப்பாருன்னு என்னோட உள் மனுஷன் சொல்லுது. ஏன்னா சில நேரங்களில் உள்ளான மனுஷன் பேசும்போது அது சில நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கணும், கவனிக்க வேண்டியதாக இருக்கணும். ஏன்னா அது என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் அப்படி சொல்லி நான் கேட்காமல் அதை நான் விட்டு எத்தனையோ அனுபவங்களை நான் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். ஆகவே இப்பொழுதுதான் உள்ள ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு உணர்வு வந்துருதுன்னா அது நன்மையோ தீமையோ அதை முதல் நம்ம என்னன்னு நம்ம அதை கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அன்றைக்கு உன் வலது பக்கமாக திரும்பிப்பாரு, உன் வலது பக்கமாக திரும்பி பாறேன் அப்படின்னு என்னுடைய உள் மனசு சொல்லிச்சு. சரி, என்னதான் அப்படி திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை. வலது பக்கம் திரும்பி பார்க்குறேன், ஒன்றுமே தெரியலை. ஆனால் நான் யோசிக்கிறேன், காரணம் இல்லாமல் என்னோட உள் மனசு வலது பக்கமாக பார்க்க சொல்லாதே, என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஒரு கட்டிடம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியம். அல்லேலூயா. அப்படி பார்த்தா என்ன இருக்குது, நேரு ஸ்டேடியம் தெரியுது, பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் தானே, நேரு ஸ்டேடியம் உங்களுக்கு தெரியும். அதுதான் என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. அப்போ அதை நான் பார்த்தபோது ஆவியானவர் உள்ளே என்னோடு இடைப்பட ஆரம்பிச்சார். எந்த ஒரு விஷயம் நம்மளோட உள்ளார்ந்த மனிதனு சொல்லுகிற ஒரு விஷயத்திற்கு நம்ம இடம் கொடுப்போம்னா அது நன்மையோ தீமையோ
நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்களோட வாழ்க்கையில் அதை நீங்கள் அனுபவித்திருக்கிறீங்களா? அந்த அனுபவங்களுக்குள்ளாக விசுவாசிகள் கடந்து போய் பாருங்க. கிறிஸ்துவோடு நம்ம நெருங்கி இருக்க அது நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அப்போ நான் அதை பார்த்தபோது உடனே உள்ள ஒரு ஆவியானவர் பேசுகிறார். இது போல உனக்கு ஒரு ஆலயம் வேணாவா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. என்கிட்ட அடுத்து அவர் கேட்டது அதுதான். இது போல ஒரு ஆலயம், இது போல ஒரு இடத்துல உனக்கு ஒரு ஆராதனை நடத்தினா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது போல ஒரு இடம் உனக்கு வேணுமா அப்படின்னு எனக்குள்ள பேசுகிறார். அது நடக்குதோ இல்லையோ, ஆனால் விசுவாசத்துல ஆவியானவர் என்னோடு இடைப்படுகிற காரியத்தில் நான் அவரோடு கூட இடைபடுகிறேன். எனக்குள்ள ஒரு சந்தோஷம், எனக்கே ஒரு சிரிப்பு. அந்த இடத்துல யாராகிலும் அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன மென்டல் போல அந்த பில்டிங்கை பார்த்து சிரிக்கிறானே, ஆனா அந்த கட்டிடத்தை பார்த்து நான் சிரிக்கல. எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் பேசுகிற அந்த காரியத்துல என்னையே அறியாமல் என்னோட முகத்துல ஒரு சிரிப்பு. ஆமால, இப்படி ஒரு கட்டடம், இது போல ஒரு பெரிய ஒரு இடத்துல ஒரு ஸ்டேடியமா நம்முடைய ஊழியம் நடந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அப்போ ஆவியானவர் அதற்கு ஒத்த ஒரு காரியங்கள் உலகத்துல அவரோட நாமம் மகிமைப்படும்படி அவர் கொடுத்த மிகப்பெரிய சபைகளை எல்லாம் அந்த நேரத்தில் எனக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார், என்னோட நினைவுக்கு கொண்டு வருகிறார். இவர்களை பார், இவர்களுடைய சபையை பார், இவர்களை பார், இவர்களுடைய சபையை பார், இந்த நாட்டிலே இவர்களுடைய சபையை பார், இந்த தேசத்தில் இவர்களுடைய சபை. அந்த நேரம் ஆவியானவர் ஒவ்வொருடைய சபைகளை காட்டும்போது அவைகளெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கிறது, அவையெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கிறது. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த சபைகள் நான் அவர்களுக்கு கொடுத்தேன், இந்த இடத்தை நீ பார்க்கறல, இது போல உனக்கு நான் கொடுக்க, அது இது போல ஒரு இடத்தை நான் உனக்கு தரேன், நீ என்ன செய்ய போற அப்படின்னு ஆண்டவர் ஆவியானவர் என்கிட்ட கேட்டார். கையில காசு இல்லை, கையில பணம் இல்லை. ஒரு 600 feet ஒரு குறைவாக ஒரு சின்ன இடம் வாங்கணும்னாலும் எவ்வளோ நமக்கு தேவை? 600 feet. ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு 600 சதுரடி தேவைன்னு சொல்லுவாங்க. 600 feetக்கே நம்மளால் கற்பனை கூட கனவு கூட காண முடியாது வாங்க. அப்போது நேரு ஸ்டேடியத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது எவ்வளோ பெரிய இடம், எவ்வளோ ஏக்கரில் அது கட்டப்பட்டிருக்கு. அதை காண்பித்து ஆவியானவர் ஒரு காரியத்தை என்னோடு கூட பேசி, அங்கே நான் போகும்போதெல்லாம் ஆவியானவர் என்னை டைவர்ஷன் பண்ணுறது அந்த இடத்திற்கு நேராக தான். அப்போது நான் இப்போ எப்போல்லாம் நான் அங்கே போகிறேனோ அங்கெல்லாம் இப்போது என்னோட கையை வைத்து ஒரு நிமிடம் நான் ஜெபிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் நான் எடுத்திருக்கிறேன். அந்த இடத்திற்கு நேராக என்னோட கரத்தை நீட்டி, அப்பா இது நீங்கள் காமிச்சிருக்கிறீங்க, நீங்கள் என்னோட பேசியிருக்கிறீங்க, உமக்கு சித்தமானால் அதை கொடுங்க அப்படின்னு இப்போ நான் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறேன். இப்போ இதை ஆண்டவர் எனக்குள்ள ஒரு பாரமாக வைத்துட்டார். நான் முன்னாடி ஒரு காரியத்தை சொன்னேன், இந்த இடத்திற்குள்ளாக இந்த வழியாக நான் உள்ளே நடந்து வரும்போது எனக்கு ஒரு பாரம் உண்டு. அது எனக்குள்ளாக சுயமாய் உண்டான ஒரு பாரம். ஆண்டவரே எங்களுக்கு ஊழியத்திற்கு நல்ல ஒரு இடத்தை கொடுங்க. ஸ்டெப்ஸ் ஏறும்போது ஆண்டவரே எங்களுக்கு சீக்கிரமாக நல்ல ஒரு கட்டடத்தை எங்களுக்கு தந்து நாங்கள் ஆராதிக்கும்படி எங்களுக்கு கொடுங்க. சுயமாய் எனக்குள்ளான ஒரு பாரம். இன்னொரு ஒரு பாரம் ஆவியானவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து அதை பாரமாக எனக்குள்ளாக வைத்து அந்த காரியங்களை நோக்கி போகும்படியாக கர்த்தர் நடத்துகிற ஒரு விஷயம். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக, இப்ப நான் என்னோட காரியத்தை நான் சொன்னேன், உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது போல அநேக காரியங்கள் ஏதோ ஒன்று பாரமாக உங்களுக்குள்ளாக இருக்கலாம். அந்த பாரத்தை நீங்கள் எப்படி சுமக்கிறீர்கள், அதை எப்படியெல்லாம் நீங்கள் எங்கெல்லாம் இறக்கி வைக்கிறீங்க, எங்கெல்லாம் நீங்கள் திரும்ப அதை தூக்கி நீங்களே சுமந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். சிலர் தொலைக்காட்சிக்கு முன்பாக யாராவது பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அங்கே கொஞ்ச நேரம் இறக்குவாங்க. சிலர் பத்திரிகைகள் வீட்டுக்கு வரணும், அந்த பத்திரிகைகளை படிக்கும்போது அவளுக்கு ஏற்றவாறு அந்த வார்த்தை பேசுதுன்னா அவங்களுடைய பாரத்தை கொஞ்சம் அப்படி அங்கே இறக்கி வைப்பாங்க. சிலர் பாடல்களை கேட்கிற அனுபவம் இருக்கும்னா
அந்த பாடல்கள் கேட்கும்போது, அந்த வரிகள் வரும் பொழுது தங்களுடைய பாரத்தை அந்த இடத்துல இறக்குவாங்க. சிலர் சபைக்கு வரும்போது, இல்லாவிட்டால் சிலர் எங்கேயாச்சும் கூட்டங்கள் நடக்கும்னா, விசேஷித்த கூட்டங்கள், விடுதலை கூட்டங்கள், சுகமளிக்கும் கூட்டங்கள், மாலை கூட்டங்கள், அற்புத கூட்டங்கள், உயிர்மிச்சி கூட்டங்கள், சமாதான கூட்டங்கள், இப்படி ஏதாவது கூட்டங்கள் எங்கேயாவது நடக்குதுன்னா அங்கே போய் உட்காரும் பொழுது அங்கே ஏதோ ஒரு காரியத்தில் தங்களுடைய பாரத்தை இறக்குவார்கள். ஆனால் அந்த பாரத்தை அங்கே இறக்கி வச்சுட்டு அடுத்து நம்மளுடைய காரியங்கள், நம்மளோட வேலைகளை நம்ம பார்க்குறோமா அப்படின்னா இல்லை. அப்படி தானே? நான் சொல்கிறது கரெக்டா? அப்படி நம்ம இறக்கி வச்சுருந்தோம்னா இன்றைக்கு நமக்கு பாரமே இருக்காது. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சங்கீதத்தை, அந்த நம்பரை நான் தவறாக சொல்லிட்டேன், நான் பார்க்காம சொல்லிட்டேன். உடனே நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒரு சவுண்டு, ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. அந்த சங்கீதத்தில் அந்த வார்த்தை, அந்த வசனம் இல்லை, ஒரு ரெஸ்பான்ஸ் அங்கேருந்து வந்துச்சு. அப்போ நான் இப்போ சொல்கிறேன், இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் யாருக்குமே, சாரி இப்படி சொல்லணும், உங்களை எல்லாரும் பாரத்தோடு இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னால் யாராவது ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியுமா? பாஸ்டர் இல்லை 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 எனக்கெல்லாம் பாரமே கிடையாது, யாராவது ஒருவர் அப்படி சொல்ல முடியுமா இந்த இடத்துல? புரியுதா நான் உங்களுக்கு சொல்ல வருது? நான் சங்கீதத்தை நான் தவறாய் சொல்லும்போது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, ஏன்னா நான் தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் ரைட். அப்போ அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வருது பாருங்க. அப்போ அதே போல் இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க, பாரத்தோடு கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, பாஸ்டர் இல்லை 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 எனக்கெல்லாம் பாரம்லாம் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நபர் இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களா? பார்த்தீங்களா? மௌனமாக இருக்கு. மௌனம் எதை தான் நமக்கு? பாஸ்டர் நாங்கள் எல்லாத்துக்கும் மௌனமாக தான் இருக்கிறோம். எல்லாருமே ஒரு பாரத்தோடு தான். அப்போது நான் சொன்னேன், ஆங்காங்கே ஏதோ ஒரு சூழ்நிலை இறக்கி வைக்கிறோம், பாரத்தை வைக்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறபடி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அந்த வார்த்தையின்படி நம்முடைய விசுவாசத்திலே அந்த நேரம் நாம் வைக்கிறோம். ஆனால் அந்த பாரத்தை அங்கே விட்டுடுறோமா? திரும்ப அந்த பாரத்தை நம்ம நினைக்காம இருக்கிறோமா? அந்த பாரத்தை நம்ம யோசிக்காம இருக்கிறோமா? அந்த பாரம் நமக்குள்ளாக வராமல் இருக்கா? அந்த பாரம் நமக்கு நேராக வராதபடிக்கு அதை நம்ம தடுத்து நிறுத்துகிறோமா? இல்லையே. மறுபடியுமாக நம்ம அந்த பாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். ஒரு காலங்களில் நான் இப்படி கேட்டிருக்கிறேன். நான் சிறுவனாக நான் இருந்தபோது, நான் செய்திகளை கேட்டபோது நான் இப்படி கேட்டிருக்கிறேன். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது ஊழியர்கள் இப்படி சொல்லுவாங்க, உலகத்தில் மக்கள் தங்களுடைய பாரங்கள், தங்களுடைய கவலைகளை போக்க என்ன செய்வாங்களா? சினிமா தேட்டருக்கு போவாங்க, அங்கே 3 மணி நேரம் உட்காருவாங்க, எல்லாவற்றையும் மறந்துடுவாங்க. அவங்கள ஏன் அங்கே போகிறீங்கன்னு கேட்டால், என்னோடய பிரச்சனைக்கு அங்கே தான் கொஞ்ச நேரம் போனால் எல்லாத்தையும் மறக்க செய்யுது. சிலர் ஒரு சில பலவீனங்களில் இருப்பாங்க. சிகரெட் பிடிக்கிறவர்கள் இருப்பாங்க, குடிக்கிறவர்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கேட்டு பாருங்கள், எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு பாரமாக இருக்குது, இது இப்படி நான் எடுத்துக்கிட்டா எனக்கு கொஞ்ச நேரம் எனக்கு, ஆமாம், ஆனால் அது அவங்களுக்கு நிரந்தரமாக இருக்கா? இல்லை. அந்த ஒரு 3 மணி நேரம், அந்த ஒரு 5 நிமிடங்கள், அந்த ஒரு 15 நிமிடங்கள் தான் அவங்க அந்த ஒரு நேரம் அதை மறந்து அதை விட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை திரும்ப எடுத்துக்கொள்கிறாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, ஆனால் சபைக்கு வந்துட்டா, கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறிட்டா, உங்களோட பாரத்தை நீங்கள் கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டா, கர்த்தர் உங்களை விடுதலை தருவார், உங்களுக்கு சுகத்தை தருவார், கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். அந்த வார்த்தைகளை நான் கேட்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைய காலத்தில் அது அப்படியே அப்போ அது அப்படியே மாறிவிட்டது. உலகத்திலே மக்கள் என்ன சொல்லி அங்கே போகிறார்களோ அதே போல தான் இன்றைக்கு சபையும் மாறிவிட்டது. பாரத்தோடு சபைக்கு வர்றாங்க. சபையோ இல்லாவிட்டால் தொலைக்காட்சியில் கேட்கிற வார்த்தைகளோ, இல்லாவிட்டால் பத்திரிகைகளை படிக்கிற வார்த்தைகளோ, இல்லாவிட்டால் பாடல்களை கேட்டோ அந்த நேரம் தங்களோட பாரத்தை இறக்குறாங்க. அது அடுத்த ஒரு சில நிமிடங்கள் மாத்திரமே, சில மணி நேரங்கள் மாத்திரமே. அதற்கு பிறகு அந்த பாரம் அவளுக்குள்ளாக வந்து விடுகிறது. அப்போ இந்த பாரத்தை நாம் இறக்கி வைக்க வேண்டும். இங்கே சங்கீதக்காரர் இந்த வார்த்தையை அவர் சொல்றாருன்னா,
எந்த சூழ்நிலையில் சொல்கிறார் நம்ம பார்க்கணும். பொதுவாக நம்ம ஒரு கஷ்டத்தில் போகிறோம்னா யாராவது நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும்படி, உற்சாகத்தை கொடுக்கும்படி, நம்ம சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கன்னு நினச்சிங்களேன், நம்ம உடனே ஒரு ரிப்ளை கொடுப்போம். என்னென்னா, உங்களுக்கு என்ன தெரியும் என் கஷ்டம், உங்களுக்கு என்ன தெரியும் என் சூழ்நிலை. நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க, நீங்கள் ஈஸியாக சொல்லி, உங்களுக்கெல்லாம் அந்த கஷ்டம் வந்தாதானே, நீங்களாம் அந்த சூழ்நிலைக்குள்ளே போனாதானே சொல்லிடலாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில், அந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும். இது நம்ம எல்லாருமே சொல்லியிருப்போம் கூட, அப்படி தானே? ஆமாம். அப்போ இந்த இடத்துல சங்கீதக்காரன் 22ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட ஒட்டார் என்கிற ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, எந்த சூழ்நிலை அவர் சொல்றார் தெரியுங்களா? அவர் எந்த நிலைமையில் இருக்கிறார் தெரியுமா? இதை நம்ம அறிந்து கொண்டா இன்றைக்கு நாமும் விசுவாசத்திற்குள்ளாக, கர்த்தருக்குள்ளாக நாம் நிற்க, கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்து, அதற்கு பிறகு அந்த பாரத்தை காணாமல் சமாதானத்தோடு கூட நாம் முன்னோக்கி கடந்து போக ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு அது பலன் உண்டாக இருக்கிறது. அப்போ தாவீது இந்த இடத்துல தன்னோட அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் பாருங்கள். அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க. 55ஆம் சங்கீதத்தில் 6-7 வசனங்கள். If you see the verses 55 Psalms 55 verses 6 and 7 எப்படி சொல்றார் பாருங்க. அப்பொழுது நான், எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன், நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கியிருப்பேன். அந்த வார்த்தை நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எந்த ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை சொல்கிற வார்த்தையா அது? நல்ல மகிழ்ச்சியோடு அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையா? உங்களை இப்போ நம்மளை கொண்டு போய் ஒரு பேலஸில் விட்டுட்டா, சரி பேலஸே வேணாங்க, இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இன்றைக்கு நம்மளுடைய தமிழகத்தினுடைய சிஎம் வந்து ஒரு டைம் கொடுக்குறார், நீங்கள் எல்லாம் நேரடியாக தலைமைச் செயலகத்தில் வந்து என்னோடு நீங்கள் ஒரு 5 நிமிடங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம், எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு நான் இந்த ஒரு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சண்டே அதை அவர் நமக்கு அவைலபிள் கொடுக்குறாருன்னு நினச்சிக்கோங்களேன். நம்ம என்ன நினைப்போம்? நமக்குள்ளே ரொம்ப ஒரு சந்தோஷம் உண்டாகும். அப்புறம் போகிறோம், போய் அவரை நம்ம மீட் பண்ணுறோன்னு நினச்சிங்க. அவர் நமக்கு கொடுத்துருக்கிறது 5 நிமிடம் தான். அந்த 5 நிமிடம் அந்த சந்தோஷத்தின் மிகுதியில் நம்ம அங்கே இருக்கிறோம். போகணும், அந்த 5 நிமிஷம் பிறகு நம்ம போகணும்னா அந்த இடத்தை விட்டு வர நம்மளுக்கு மனசு இருக்குமா? சொல்லுங்களேன், யாராவது சொல்லுங்க. அந்த இடத்தை விட்டு நமக்கு மனசு இருக்குமா? நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் அவர் டைம். அவரை நம்ம பார்த்துட்டோம், அவரோட முகத்தை பார்த்தோன்னே, அவருடைய அந்த சிரிச்ச முகத்தை பார்த்தோடனே, அவருடைய அந்த 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 அமைதலான அந்த முகத்தை பார்த்த உடனே அந்த 5 மினிட்ஸ் வந்து நமக்கு இன்னும் ஒரு எக்ஸ்டெண்ட் கிடைக்காதா? நம்ம வரதுக்கு மனசே இருக்காது. அப்படி தானே? நான் பேசுகிறது உண்மை இல்லைன்னு யாருமே நம்ம சொல்ல முடியாது. அப்போது ஒரு சந்தோஷமான ஒரு இடத்துல, ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் கிடைக்கிற ஒரு இடத்துல நாம் அந்த இடத்தை விட்டு வருவதற்கு நம்மளுடைய மனம் இடம் கொடுக்காது. அங்கே தான் இருக்க சொல்லும், அங்கே தான் கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படின்னு தோணும். அப்போ இந்த இடத்துல சங்கீதக்காரனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் வாசித்த இந்த 2 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, அதை எப்படி நீங்கள் எந்த டோனில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அவருடைய சூழ்நிலை அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார், எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால், புறாவை போல சிறகுகள் இருந்தால் என்ன செய்வாராம்? பறந்து போய் இளைப்பாறுவேன். அப்போ அந்த மனுஷனுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவையா இருக்கு. இளைப்பாறுதலுக்காக காத்திருக்கிறார். எனக்கு எங்க இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இளைப்பாறுதலுக்காக சமயத்தை பார்க்கிறார், இளைப்பாறுதலுக்காக காலத்தை பார்க்கிறார். சொல்லுகிறார், புறாவை போல எனக்கு சிறகுகள் இருந்தால். ஏங்க அந்த வார்த்தை அவர் சொல்லணும்? அவர் இருக்கிற அந்த வாழ்க்கையில், அவர் இருக்கிற அந்த சூழ்நிலை ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம், ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தாவீது இருந்தா இந்த வார்த்தை எழுதியிருப்பாரா? இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்து, நல்ல ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு கால சூழ்நிலை இருந்து அவர் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் தாவீதினுடைய சூழ்நிலை எப்படின்னா,
இளைப்பாற ஒரு இடம் தேடுகிற ஒரு சூழ்நிலையில. ஏன் அப்படின்னா, நீங்க மேலே உள்ள வசனங்களை நீங்கள் போய் வீட்டில் வாசிச்சு பாருங்க, கீழே உள்ள போய் இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசிச்சு பாருங்க. உதாரணத்திற்கு நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. 3ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, அவர்கள் என் மேல் பழிச்சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள், என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்திகள் என் மேல். ஏங்க, மரணத்திற்குள்ள சூழ்நிலைக்கு அவர் போயிட்டாரு. மரணத்திற்குள்ளான ஒரு சூழ்நிலை, மரண திகில் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்லுது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று. அப்போ தாவீதினுடைய சூழ்நிலை ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு இடுக்கான ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே அவர் சொல்லுகிற வார்த்தை தான், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. மேலே சொன்னது கூட கொஞ்சம் பெருசாக எனக்கு அவ்வளோ டச்சிங்காக இல்லை. ஆனால் கீழே வாசிக்கும் போது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு பாருங்க. உங்களோட வேதத்தை திறந்து அந்த வசனத்தை வாசி பாருங்களேன். 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. If you see the verses 12, it says like this. என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல. என்ன சொல்றாருங்க? என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல. அப்படி இருந்திருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகஞ்சனும் அல்ல. அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழி காட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். அடுத்து சொல்றார் பாருங்க, நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்துக்கும் போனோம். அப்ப இந்த கூட்டம் யாருங்க? தாவீது சொல்லுகிற இந்த கூட்டம் யாரு? ஒரு இடத்துல சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மனமகிழ்ச்சியா இருந்தேன்னு சொல்றாரு. அப்போ எந்த ஒரு மனநிலையில் அந்த வார்த்தையை சொல்லுகிறார்னா, தன்னோடு கூட இருக்கிற மக்கள் அந்த நேரம் நல்லவர்களை போல தாவீதோடு கூட இருந்தாங்க. அதுதான் அவர் சொல்றார் பாருங்க, அந்த 14, நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போனோம். தேவ ஆலயத்துக்கு வந்த மக்கள், தாவீதினுடைய ஆலயத்திற்கு வந்தவங்க, தாவீதினுடைய சபைக்கு வந்தவங்க, அவங்க தான் தாவீதுக்கு எதிராக விரோதமாக பகைஞர்களாக சத்துருக்களாக மாறினாங்களாம். அப்போ இது தாவீதுக்கு எவ்வளோ பெரிய பாரமாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ பெரிய பாரமாக இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம குடும்பத்தில் வெளியாரோ ஒருவர் ஏதோ பேசுகிறாங்கன்னா நம்ம அதை சரியாக என்ன செய்ய மாட்டோம், பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் நம்ம குடும்பத்துக்குள்ளே யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா அது நம்மளோட உள்ளத்தை எவ்வளவு பாரமாக ஆயிடுதுல. ஆமாம், அவன் சொல்லி நமக்கு என்ன இருக்குங்க? தேர்ட் பர்சன் யாரோ சொல்கிறாங்கன்னு நினச்சிங்களேன், அவன் சொல்லினா நமக்கு எதாவது நடக்க போதா? ஆமாம், இவங்க சொல்லி நமக்கு எதாவது ஆக போதா? தள்ளி விட்டுருவோம், பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு உறவுகளோ சொந்தங்களோ பந்தங்களோ குடும்ப நபர்களோ ஒரு காரியத்தை சொல்லிட்டா அது நமக்குள்ளாக எவ்வளோ ஒரு பாரத்தை அது நம்மளுக்கு வைக்குது, ஒரு பாரத்தை நம்மளுக்குள்ளாக உண்டு பண்ணிடுது. அப்போ இந்த இடத்துல அந்த ஒரு சூழ்நிலை தான் தாவீது காணப்படுகிறார். ஒரு பாரம் நிறைந்த, இனி யாரை நம்புவார் இந்த தாவீது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு சமமான மனுஷன் சொல்றார், எனக்கு ஈக்குவல் பர்சன், எனக்கு ஈக்குவலாக இருந்த மனுஷன் தான் எனக்கு துரோகியாய் மாறினான், எனக்கு பகஞ்சனாய் மாறினான், எனக்கு சத்ருவாய் மாறினான் போது இனி தாவீது யாரைங்க இந்த உலகத்துல நம்புவான்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. சமமாக எல்லாவற்றையும் நம்பக்கூடிய, தனக்கு ஏற்ற இருதயத்திற்கு ஏற்ற தனக்கு சமமான ஒரு மனுஷனை தனக்கு இப்படி செய்வான் என்றால் உலகத்தில் வேறு எந்த மனுஷனை மறுபடியும் தாவீது நம்ப முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யார் மேல் தன்னோட நம்பிக்கை தாவீது வைக்க கூடும்? அதுதான் தாவீதுக்குள்ளாக ஒரு பாரம், ஒரு பாரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சூழ்நிலையில தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஒன்று மாத்திரம் அவருக்கு தெரிஞ்சதுங்க, தன்னை ஒரு நீதிமான் என்று தாவீது தன்னோட மனதில் அதை ஸ்ட்ராங்கா தன்னோட மனதில் வைத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆமா, பிரச்சனையில இருக்கிறாருங்க, பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கிறாரு.
எனக்கு ஏதாவது இடம் கிடைச்சா நான் இளைப்பாருவேன், அங்க போய் நான் இருப்பேன், தங்கி இருப்பேன் சொல்லுகிற ஒரு மனுஷன் சொல்றாரு, அவர் மேல் என்னோட பாரத்தை, அவர் என்னை ஆதரிப்பார். நீதிமானை தள்ளாட ஒட்டார்னு நமக்கு சொல்லுகிற அந்த வார்த்தை முதல் அவர் எடுத்துக்கிறார்னா, தன்னை முதல் நீதிமான் என்று அந்த ஒரு மனநிலைக்கு தாவீது வருகிறார், அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டுக்குள்ள வருகிறார். இந்த காலவெளியிலே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பாரங்கள், நீங்கள் நம்புகிற, நீங்கள் விசுவாசிக்கிற கர்த்தர் மேல் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா, முதல் நீங்க நான் ஒரு நீதிமான் என்ற ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, நீதிமான் சொல்லுவதற்கு நீங்க அச்சப்படவே கூடாது, தயங்கவே கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் நீதிமான். எத்தனை பேர் இந்த காலவெளியில் சொல்ல முடியும் நான் நீதிமான் என்று? ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் பார்க்கலாம், உங்களோட மார்பிளை கை வச்சு, நான் நீதிமான். ஆமா, சிலருக்கு பயமா இருக்கு, நான் பண்ற அட்ராசிட்டி எனக்கு தானே தெரியும், நான் பண்ற வேலை எனக்கு தானே தெரியும், எங்கடா போயிட்டு நான் நீதிமான் சொல்றது? சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. எப்பொழுது உங்களை நீங்கள் நீதிமான் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ, அப்பொழுது நீங்கள் முழுமையாய் கர்த்தரை சார்ந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் உங்களோட பாரத்தை நீங்கள் அவர் மேல் நீங்கள் வைத்து விட முடியும். ஏன்னா தாவீதினோட வாழ்க்கையில் அப்படிதாங்க இருந்தது. தன்னை அவர் ஒரு நீதிமானாக அவர் கண்டார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், நான் எப்பொழுது கர்த்தரை நான் ஸ்தோத்தரித்து கொண்டு இருக்கிறேன், எப்பொழுது என்னோட வாயிலே கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கு, எப்பொழுது கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் எப்பொழுது என்னோட வலது பார்சத்தில் இருக்கிறார், அவர் எப்பொழுது எனக்கு நிழலாய் இருக்கிறார், அவர் எப்பொழுது எனக்கு மறைவிடமாய் இருக்கிறார் என்று தாவீது தனக்குள்ளாக அந்த ஒரு நிச்சயம் இருந்தபடினாலே தன்னை நீதிமான் என்று அதை அவர் அறிந்து வைத்திருந்தார். ஆகவேதான் அவர் மற்றவர்களுக்கு சொல்லுகிறார், நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட ஒட்டார். அப்ப நீங்க நீதிமான் என்று முதல் அந்த நிலையில நீங்கள் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, உங்களோட பாரங்கள் எதுவா இருந்தாலும் உங்களோட பாரங்கள் நீங்கள் அவர் மேல் வைத்து விடுங்க. அப்போ அவர் உங்களை ஆதரிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கர்த்தர் என்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது, ஆனால் நமக்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டுமானால், கர்த்தர் என்பது அது அவருடைய விசேஷித்த ஒரு நாமமாக இருக்கிறது. அப்ப அந்த நாமத்திற்கு என்ன அர்த்தம்? கர்த்தர் என்றால் நான் இருப்பேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன், அவர் இருக்கிறார் என்று அர்த்தமாம். கர்த்தர் என்றால் நான் இருப்பேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன், அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் இருக்கிறார்னு? எத்தனை பேர் சொல்லுவீங்க அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார்? ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்பது ஒரு விசேஷித்த ஒரு நாமமாக சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, நீங்கள் மோசேயை குறித்தும் யாத்ராகமத்திலே 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அங்கே கர்த்தர் என்கிற அந்த நாமத்தை குறித்து என் தேவனாகிய கர்த்தர் அங்கே பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் அந்த ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து விட்டு தொடர்ந்து நான் அவருடைய வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து போக நான் வாஞ்சிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்களேன், பார்க்கலாம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் பாருங்க. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்போ இந்த யாத்ராகம் 3ஆம் அதிகாரத்திலே துவங்குகிறது. கர்த்தர் என்கிற அந்த வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. நீங்கள் பின்னாக நீங்க அப்படியே நீங்க வாசிச்சீங்கன்னா, எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்ததை கர்த்தர் பார்த்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, கர்த்தர் என்று அந்த இடத்துல வருகிறது. அப்போ இந்த காரியத்தை மோசேயை கூப்பிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனத்தினுடைய கூக்குரல், அவளோட உபத்திரவத்தை நான் பார்த்தேன், அவர்களை நான் விடுதலை ஆக்க போறேன், ஆகவே நீ போய் அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்னோட நாமத்தை சொல்லி என்று மோசேயின் இடத்துல சொல்லுகிறார். அப்போ மோசே ஆண்டவரிடத்துல கேட்கிறார், இந்த மாதிரி நீங்க சொல்லி அனுப்புறீங்க அப்படின்னு நான் அவங்களிடத்துல போய் சொன்னா, உன்னை அனுப்பினவர் யார், அவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டா,
நான் என்ன சொல்லணும் அப்படின்னு அன்றைக்கு அவ மோசே தேவனிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் சொன்னது ஹே என்கிற ஒரு வார்த்தை. ஹே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி என்றால் நான் இருப்பேன் என்கிற அர்த்தமாம். ஹே என்றால் நான் இருப்பேன் என்று அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. பிற்காலங்களில் நீங்கள் அப்படியே அப்போ மோசே நினைக்கிறார், ஹே நான் இருப்பேன்னா மக்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள், பார்வோன் எப்படி அதை எடுத்துக்கொள்வான் அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஆண்டவர் மறுபடியும் மோசேயின் இடத்துல சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா 16ஆம் வசனத்தில் நீங்கள் வரும்போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்ன சொல்றாருன்னா, நீ போய் இஸ்ரவேல் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர். அப்போ அந்த ஏஹேன்ற அந்த வார்த்தை பின்னாக மக்கள், எபிரேய மக்கள், எபிரேய அந்த வேதத்தை அவர்கள் வாசிக்கும் பொழுது அந்த ஹே என்கிற அந்த கனத்திற்குரிய அந்த வார்த்தையை சொல்வதற்கு அவர்கள் அதை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதை மௌனமாக சொல்லுவாங்களாம். அப்போ மௌனமாய் சொல்லுகிற அந்த வார்த்தையை வருங்காலங்களுக்கு சில காலங்கள் கடந்து மொழிபெயர்ப்பிலே ஆங்கில மொழிபெயர்ப்பிற்கு வரும் பொழுது the Lord, கர்த்தர் என்று சொல்லும்படி இன்றைக்கு யாவே என்று நாம் சொல்லுகிறோம். பாருங்க, ஜெகோவா என்கிற அந்த ஒரு வார்த்தை இப்போ நம்ம சொல்றோம். இப்போ ஜெகோவா என்கிற அந்த வார்த்தை தான் இப்போ பழக்கத்தில் இருக்கு. ஜெகோவா நிசியே, ஜெகோவா ஷம்மா, ஜெகோவா ஷாலோம் என்று இந்த நாட்களில் நாம் எல்லாரும் சொல்லுகிற அந்த வார்த்தை இந்த நாட்கள் அந்த நாட்களில் அதை மொழிபெயர்த்தார்கள், மாற்றாக கொண்டு வந்தார்கள். எல்லோரும் கர்த்தரை சொல்ல வேண்டும், எல்லாரும் கர்த்தரோட நாமத்தை உச்சரிக்க வேண்டும் என்பதற்காக ஜெகோவா என்ற அந்த ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாங்களாம். அடோனாய் என்கிற அந்த ஒரு வார்த்தை நம்ம பாடினோம், அந்த ஒரு பாடலை கூட அடோனாய் என்று சொல்லி, அடோனாய் என்று தான் பல ஆண்டுகளாக எபிரேய மக்கள் கர்த்தரை துதிக்க, கர்த்தரை ஜெபிக்க அந்த வார்த்தையை சொல்லி கொண்டு வந்தார்களாம். பிற்காலங்களில் தான் ஆங்கில மொழிபெயர்ப்பு கொண்டு வரும்போது த லார்ட் என்கிற அந்த வார்த்தை, கர்த்தர் என்கிற வார்த்தை எளிதாக ஜெகோவா என்று அந்த வார்த்தையை கொண்டு வந்து இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். நான் இருக்கிறேன் என்று சொன்னவர், இருப்பேன் என்று சொன்னவர். ஓ சங்கீதக்காரன் இந்த இடத்துல அவள் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அப்ப யார் மேல் அங்க பாரத்தை வைக்க சொல்றாரு? இருக்கிறவராகவே இருக்கிறவரிடத்துல உங்களோட பாரத்தை வைக்க சொல்றாரு. இருப்பேன் என்று சொன்னவரிடத்துல உங்களோட பாரத்தை வைக்க சொல்றாரு. இருக்கிறார் என்று சொன்னவரிடத்துல உங்களோட பாரத்தை, ஆமா, இது வேற யாரும் சொல்ல முடியாது, கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். நான் இருப்பேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் மாத்திரம்தான், அது ஜெகோவா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமுள்ள சேனைகளின் கர்த்தர் என்பவர். ஹல்லேலூயா, கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ உங்களுடைய பாரத்தை அவர் மேல் வைங்க அப்படின்னு சொன்னா யார் மேல தெரியுங்களா? இருக்கிறவராகவே இருக்கிறவரிடத்துல உங்களோட பாரத்தை நீங்க வைக்கிறீங்க. இருப்பேன் சொன்னவர், இருப்பேன் என்னங்க, முடிவு பரியந்தும் சொன்னார்ல, மரண பரியந்து நான் உங்களோடு கூட இருப்பேன், இதோ நான் சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன். அந்த இருப்பேன் என்பதுதான் அவருடைய நாமம், அதுதான் கர்த்தர் என்கிற அவருடைய நாமம். அப்ப அவரிடத்துல உங்களுடைய பாரத்தை நீங்கள் வைக்கும் பொழுது நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், அவர் உங்களை ஆதரிக்கிறவராயிருக்கிறார். என்ன பாரத்தோடு கூட நீங்கள் கடந்து வந்திருந்தாலும், எந்த பாரத்தை நீங்கள் சுமந்து இங்கே கடந்து வந்திருந்தாலும், எந்த பாரத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், தேவனுடைய சனமே, கர்த்தர் மேல் உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், அவர் இருக்கிறவராக இருக்கிறார் என்றால் அவர் மேல் உங்களுடைய பாரத்தை வைத்து பாருங்க. அவர் உங்களை ஆதரித்து அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் வேதத்தில் நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 37:5 நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்க வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? If you see the Psalms 37 verses 5, it says like this. என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமா, உங்களோட பாரத்தை நீங்கள் அவர் மேலே நீங்க வச்சீங்கன்னா அப்படின்னா என்ன, உங்களுடைய எல்லா காரியங்களும் நீங்க கர்த்தரிடத்துல ஒப்புவித்து பாருங்க, அவரிடத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க.
அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து பாருங்க, அவரே காரியங்களை என்ன செய்வாராம்? வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு உங்களை பாரமாய் உங்களை நடத்துகிற எந்த காரியங்களாக இருந்தாலும் அவரின் மேல் நம்பிக்கையாய் இருந்து, அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் அந்த காரியங்களை ஒப்புவித்து பாருங்க. உங்களோட பாரத்தை இறக்கி வச்சு பாருங்க, அவர் காரியங்களை என்ன செய்வாராம்? உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை அவர் நமக்கு சொன்னார். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா? எவ்வளவு அழகாய் சொல்றார் பாருங்க. உங்களுடைய காரியங்களை நீங்களே உங்களுக்குள்ளாக வைத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுடைய காரியங்கள் அது பாரமாக நீங்கள் சுமந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அதனால் என்ன பிரயோஜனம்? உங்களோட சரீரத்தை கவனித்து பாருங்கன்னு ஆண்டவர் சொல்றார். உங்கள் சரீரத்தை கவனிச்சு பாருங்க, அது எவ்வளவு விசேஷம். உங்களோட சரீரம் ரொம்ப விசேஷம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. கவலையினாலே சரீரம் என்ன செய்யும்? பலவீனப்படும். இன்றைக்கு நீங்க பாருங்க, உலகத்துல எல்லாரும் இன்றைக்கு பலவீனப்படுறாங்கன்னா எதனால? கவலை என்கிற ஒன்று. கவலை என்ன செஞ்சிருது? பாரத்தை கொண்டு வந்துடுது. பாரம் அதிகமாகும் போது டென்ஷன்ல கொண்டு போகுது. டென்ஷன் அதிகமாகும் போது ஸ்ட்ரெஸ் ஆக வைக்குது. ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஹை பிபியில் கொண்டு போகுது. ஹை பிபியில் கொண்டு போகும்போது சரீரம் பலவீனம் அடைய செய்யுது. பலவீனத்தினுடைய உறுப்புகள், சரீரத்தில் இருக்கிறதான உறுப்புகள் பலவீனமாக இருக்கிற அந்த நேரம் அது பாதிக்கப்படுகிறதை நம்ம பார்க்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம்னு கவலைப்படாதீங்க. உங்களோட சரீரத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அது எவ்வளவு விசேஷமான ஒன்று. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரம், ஃப்ளஷ் பாடி, இட்ஸ் ஸ்பெஷல் ஒன். அது விசேஷமா இருக்குன்னு அவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் இந்த சரீரத்தை குறித்து அக்கறையா இருக்கிறார்னா, நீங்களும் நானும் கூட இந்த சரீரத்தை குறித்து மிக கவனமா இருக்க வேண்டும். மிக கவனமா இருக்கணும். நாமளே பலவீனங்களை நம்முடைய சரீரத்துல கொண்டு வரக்கூடாது. நம்மளே வியாதியை நம்முடைய சரீரத்துல கொண்டு வரக்கூடாது. நம்மளே இந்த சரீரத்திற்குள்ளாக பல எந்த ஒரு காரியங்களும் உள்ள கொண்டு வரக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் இந்த சரீரம் விசேஷமான ஒன்றாக இருக்கு. அப்ப இந்த விசேஷமான இந்த சரீரம் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்க நாம் ஒப்பு கொடுக்குமானால், உங்களுடைய இந்த சரீரத்தில் என்ன பாரங்கள், என்ன காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் அதை கர்த்தர் மேலே நீங்கள் வைக்கும்போது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் அதை பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அவர் உங்களை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் பேதுரு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோமானால், 1 Peter chapter 5 அங்கே நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. 7ஆம் வசனத்தில் 1 Peter chapter 5 verses 7, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு நேராக நாம் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அப்ப கர்த்தர் யார்? நம்ம அங்க பார்த்தோம், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறவருடைய செயல்பாடு என்னன்னா, அவர் விசாரிக்கிறவராம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் இருக்கிறவராக இருக்கிறார். ஆனா அவருடைய வேலை என்ன? விசாரிக்கிறவர். அவர் உங்கள் ஒவ்வொருவரும் விசாரிக்கிறவர். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், என்னுடைய படுக்கையை நான் பாதாளத்தில் கொண்டு போய் போட்டாலும் அங்கேயும் நீர் காண்கிறீர். ஏங்க, ஏன் அவர் பார்க்கணும்? ஏன்னா அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன். அவர் நம்மளை விசாரிக்கிற நல்ல மேய்ப்பன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவேதான் இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு அதை வார்த்தையாய் கொடுத்தார். நான் அவர்களை அவர்களை மேய்ப்பேன் சொன்னாரு. கர்த்தர் மேய்த்து கொண்டிருக்கிறார். 6 மாதங்களை மேய்த்து இந்த 7வது மாதத்திலும் நம்மளை மேய்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே, இந்த மந்தையிலே அவர் தம்முடைய வார்த்தையை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வார்த்தையை தந்து அவர் மேய்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை விசாரிக்கிறவர். அவர் நம்மளை விசாரிக்கிறவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ விசாரிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுடைய பாரங்களை அவர் மேல் நீங்க வச்சிருங்க.
மனுஷனை சார்ந்து கொள்ளாதீங்க. மனுஷனிடத்தில் உங்களோட பாரத்தை வைக்காதீங்க. கர்த்தரை சார்ந்து கர்த்தர் மேல் உங்களோட பாரத்தை நீங்கள் வைத்து பாருங்க. அவர் உங்களை ஆதரித்து, அவர் உங்களை தள்ளாதபடிக்கு, உங்களை தள்ளாட ஒட்டாம அவர் உங்களை நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. என் அன்புக்குரிய தேவனுடைய சன்னமே, இந்த இடத்துல பேதுரு சொல்லும் பொழுது அப்படி அவர் கீழே அப்படியே சொல்லி கொண்டு வருகிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க, விழுத்துருங்க. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாருங்க, உங்களுக்கு ஒருவர் விசாரிக்கிறவர் இருக்கும்போது அவரை நீங்க விட்டுட்டீங்கன்னா, அவர் மேல் உங்களோட கவனம் இல்லாமல் போச்சுன்னா, உங்கள் மேல் ஒருவன் கவனமாய் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அவன்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் உங்களை வகை தேடி உங்களை சுற்றி கொண்டிருக்கிறானா. பிசாசானவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசானவன் உங்களை சுற்றி கொண்டே இருக்கிறான். நீங்கள் கர்த்தர் மேல் கவனமா இல்லைனா, உங்கள் மேல் கவனமாக இருக்கிறவன் என்ன செய்வானா, உங்களுடைய இந்த சரீரத்தில் பாரங்களை போட்டு கொண்டே இருப்பான். பாரங்களை போட்டு அந்த பாரத்தை நீங்கள் மறந்து, அந்த பாரத்தை நீங்கள் மறைந்து போகணும்னு நீங்கள் நினைக்கும் போது அவன் ஒவ்வொன்றையும் அவன் கொண்டு வந்து நிறுத்தி உங்களை பாரத்தோடு இருக்க செய்வான். அதனால தான் பேதுரு சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து உங்களை விசாரிக்கிற ஒரு இடத்துல உங்களுடைய கவலைகள் எல்லாம், உங்கள் பாரங்கள் எல்லாம் அவர் மேலே என்ன செஞ்சிருங்க, வச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. கீழே நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்க, அவர் சொல்றாரு, விசுவாசத்துல என்னவா இருங்க, உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை புரிந்தவராகிய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இன்று இந்த இடத்துல பேதுரு சொல்லி முடிக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவர் மேல் நம்பிக்கை வைத்து, அவரை சார்ந்து உங்களுடைய பாரங்கள் எல்லாம், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம், உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் நீங்கள் வைத்து நீங்கள் கடந்து போய் பாருங்க. அவர் உங்களை ஆதரிக்கிற அந்த விதம், வேதம் எப்படி சொல்லுதுன்னா, நீங்கள் இப்பொழுது படுகிற பாடு அனுபவிக்கிற உங்களை என்ன செய்வாராம், சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவாராம். அவருடைய ஆதரிப்பு பார்த்தீங்களா? அவர் ஆதரிக்கிறார்னா அவர் எப்படி ஆதரிக்கிறாராம்? சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். இந்த அனுபவங்களுக்குள்ளாக அவர் நம்மளை ஆதரிக்கும் பொழுது, என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, உங்கள் பாரங்களை அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் மேல் வைத்து விடுங்க. உங்களோட பாரங்களை நீங்களே சுமந்து கொண்டு இருக்காதீங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் எல்லாரும் இந்த ஒரு சம்பவத்தை, இந்த ஒரு கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. கேட்காத யாருமே இருக்க முடியாது. ஒரு பெரியவர் பாரத்தை சுமந்து கொண்டு, அந்த பாரத்தை சுமக்க முடியாம அவர் நடந்து போய் கொண்டு இருந்தாராம். அந்த வழியாக மாட்டு வண்டியில ஒருவர் போனாராம். போனவர் இவர் இந்த பாரத்தை சுமந்து கொண்டு போகிறத பார்த்துட்டு, ஏயா நீங்க இவ்வளவு பாரத்தை நீங்க சுமந்துட்டு போறீங்க, நான் அப்படிதான் நான் போறேன், நீங்க இந்த வண்டியில ஏறிக்குங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவரை ஏற்றிக்கொண்டாராம். ஏற்றிக்கொண்டு இவர் அப்படியே அந்த ஓட்டிக்கொண்டே போனாராம் மாட்டை. சரி, இவர் என்னடா அமைதலாய் வராரே, என்னதான் பண்றாருன்னு திரும்பி பார்த்தா, பின்னாடி வந்தவர் அந்த பாரத்தை மேலே சுமந்துக்கிட்டே தான் அதில் உட்காந்துட்டு வந்தாராம். அல்லேலூயா. பாருங்க, பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, சந்தர்ப்பம், காலத்தை கிடைத்த போதும் அவர் அந்த பாரத்தை அவரால் இறக்கி வைக்க முடியல. அப்படிதான் இன்னொரு விதத்துல இன்னொரு கதையை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஒரு பாட்டிமா பாரத்தை சுமந்துட்டு போனாங்களாம். தாங்க முடியாம எப்படி இருந்தாலும் கொண்டு போகணுமேன்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டை தூக்கிட்டு போனாங்களாம். அப்படின்னா நீங்க அந்த கிராமங்கள்லாம் பார்க்க முடியும். கொஞ்சம் தூரம் அப்படி போனா இலைப்பாறுவதற்கு, உட்காருவதற்கு என்ன செய்வாங்கன்னா, அந்த சுமை தாங்கின்னு சொல்லி ஒன்று வச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, கல் மாதிரி. அப்போ அந்த பாட்டி அந்த இடத்திற்கிட்ட வரும்போது அந்த பாரத்தை இறக்கி வைக்க முடியாம அந்த இடத்துல உட்கார்ந்தாங்களாம். உட்கார்ந்த
உட்கார்ந்து அந்த பாரத்தோடய சுமக்கிறாங்க. அப்போ அந்த வழியாக போனவங்க இன்னும் அந்த பாட்டி சுமை தாங்கியில் உட்காந்துக்கிட்டு பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு, என்ன பாட்டிமா இவ்வளோ பாரத்தை நீங்கள் சுமந்துக்கிட்டு இதிலே போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்களே, இது என்னன்னு தெரியும் தானே உங்களுக்கு, இது சுமை தாங்கி கொஞ்சம் நீங்கள் கீழே அதை இறக்கி வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், இதை நான் சுமந்துக்கிட்டே இருந்தால் தான் நான் போய் சேர முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ பாருங்க, ஒரு சுமை தாங்கியாக சுமக்கக்கூடிய ஒன்று இருந்தும் அந்த பாட்டிமா தன்னோட சுமையை அந்த இடத்துல இறக்கி வைக்க அவங்களுக்கு மனம் இல்லை. இன்றைக்கு அப்படிதான் கர்த்தர் நம்முடைய பாரங்களை சுமக்க அவர் இருக்கிறார். ஆனால் நம்முடைய பாரத்தை அவர் மேல வைக்க நமக்கு மனதில்லாத இருக்கிறோம். பாரத்தை நம்மளே சுமந்து கொண்டு இருக்கிறோம். இல்லைனா பாரத்தை சுமக்கிற இடத்துல நம்ம வந்துட்டாலும், பாரத்தை சுமக்கிற இடத்துல இருந்தாலும், அவரோடு கூட நம்ம பயணிக்கிறவர்களா இருந்தாலும் பாரத்தை நம்ம வச்சுக்கிட்டே தான் பயணித்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர, அவர் இருக்கிறாரே என்று சொல்லி அவரிடத்துல வைக்க நமக்கு எண்ணம் வராமல் இருக்கு. அதனால தான் பிரச்சனை, அதனால தான் கஷ்டம், அதனால தான் போராட்டம், அதனால தான் பாடுகளோடு கூட சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இன்றைக்கு நாம் போய் கொண்டு இருக்கிறோம். என் அன்புக்குரிய தேவனோடு சொன்னமே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. தேவனோட சொன்னமே, எந்த பாரமா இருக்கட்டும், வாட் எவர் burden, எந்த பாரத்தோடு கூட இருக்கலாம். பொருளாதாரத்தில் ஒரு பாரம் உங்களுக்கு இருக்கலாம், பிள்ளைகளோட படிப்பை குறித்து பாரம் இருக்கலாம், திருமணத்தை குறித்த ஒரு பாரம் இருக்கலாம், பிள்ளை இல்லையே என்கிற ஒரு பாரம் இருக்கலாம், குடும்பத்தை குறித்த ஒரு பாரம் இருக்கலாம், கணவனை குறித்தோ மனைவியை குறித்தோ வேலையை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ உறவுகளை குறித்தோ அக்கம் பக்கம் உள்ளவர்களை குறித்தோ ஒரு பாரம், ஏதோ ஒன்றுக்குள்ளாக நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் நீதிமான் என்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ளாக இருக்கும்னா, உங்களோட பாரத்தை அவர் மேல் இறக்கி வைங்க. விசாரிக்கிறவர் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அவர் உங்களை ஆதரித்து நடத்துவார். உங்களோட சரீரத்தை குறித்து நீங்கள் கவனமாக, உங்கள் சரீரத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஏனென்றால் உங்களோட சரீரம் விசேஷமான ஒன்றாயிருக்கு. அந்த சரீரம் பலவீனப்படாதபடிக்கு, அந்த சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையாக இருந்து அவரிடத்துல உங்களுடைய காரியங்களை ஒப்புவித்து பாருங்க. அவர் எல்லாவற்றையும் அவர் வாய்க்கு செய்வார். சமாதானத்தை அவர் உங்களுக்கு தந்து எல்லா காரியங்களிலும் நீங்கள் நீதியோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நீங்கள் கடந்து போக குறைவில்லாமல் கர்த்தர் உங்களை நடத்தி செல்ல அவர் போதுமானவராயிருக்கிறார். அதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாய் நீங்கள் காண்பீர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்குமானால் நாம் எழுந்து நிற்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் இந்த வேளையிலே நாம் பார்ப்போமாக. Just all stand up in his feet. Let's look to God. Let's look to God. கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போமா? அவர் உங்களோடு கூட பேசியிருப்பார்னா, உங்களை கண்ணீரின் பாதையில தள்ளுகிற பாரம் என்ன? உங்களை வேதனைக்குள்ளாக உங்களை நடத்துகிற பாரம் என்ன? உங்களை சஞ்சலத்திற்குள்ளாக உங்களை வைக்கிற பாரம் என்ன? யோசிங்க, சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இப்பொழுது பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் உங்களை தேற்றி கொண்டிருக்கிறார். அவர் உங்களை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நீங்க தள்ளாடுவதில்லை, நீங்க தள்ளாடுவதில்லை. எந்த பாரத்தை கொண்டு நீங்கள் தள்ளாடுவதில்லை. நீங்கள் நீதிமான். இந்த மாதம் கர்த்தர் அதுதான் வார்த்தையாக கொடுத்தார். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை அதுதான். உங்களுக்கு நன்மை உண்டாகும். எப்பக்கத்தில் இருந்தும் உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் வழி இதுவே என்று கர்த்தரை சார்ந்து அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து உங்களுடைய காரியங்களை ஒப்புவித்து நீங்கள் அவர் மேல் நீங்கள் கடந்து போவீங்கன்னா, நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், அவர் உங்களை தள்ளாட ஒட்டாமல், அவர் உங்களை ஆதரித்து, அவர் உங்களை நடத்துகிற தேவன். குறைவில்லாமல் அவர் உங்களை நடத்தி செல்லுவார். குறைவில்லாமல் நடத்தி செல்லுவார். கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போமா?
உங்களோட பாரங்களை அவருடைய சமூகத்தில் வச்சிருங்க. எந்த பாரமாக இருக்கட்டும், கணவனால் தீர்க்க முடியாத பாரம், மனைவினால் புரிந்து கொள்ள முடியாத பாரம், பிள்ளைகளுக்கு அதை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு பாரம், எந்த பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க அதை கர்த்தர் மேல் வச்சிருங்க. இன்றைக்கு இந்த ஆராதனையில பேசினவர் மேல் உங்களோட பாரத்தை இறக்கி வைங்க. சமாதானத்தோடு கூட போங்க. அவர் உங்களை நடத்துவார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களை விசாரித்து நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு கூட கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அவருடைய பிரசன்ன மத்தியில இருந்து தொடக்கம் முதல் முடிவரையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு அவர் ஆளுகை செய்தபடியினால் நாம் எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டி பரலோக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த மகிமையான இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்த நேரம் முதல் இந்த நிமிஷம் வரையில் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களை நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் மகிமைப்பட்டதற்காக, நீர் இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை நீர் தந்தீர். பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட ஒட்டார் என்ற அந்த வார்த்தை இன்றைக்கு நீர் பேசியிருக்கிறீர். பாரத்தோடு கூட இருக்கிற நம்முடைய மக்கள் ஆண்டவரே, அந்த பாரங்களை உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைத்திருக்கிறார்கள். சமாதானத்தின் தேவன் தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தந்து தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நாம் அனைவரோடு கூட என்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.